ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 25/9/2023 முதல் 1/10/2023 வரலும் உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல கோல்சாரம் எப்படி இருக்கு, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள், சந்திராஷ்டம ராசிகள் எந்தெந்த ராசிகளுக்கு இருக்கு அப்படின்றத பார்ப்போம். முதல்ல கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குருவும் ராகுவும், 4ஆம் இடமான கர்க்கடகத்தில் சுக்கிர பகவான், புத பகவான் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் இருக்க, சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் கன்னியிலையும், துலாத்துல கேதுவும், மகரத்தில் வக்ரகதியில் சனி பகவானும் இருக்கா. இந்த வாரம் உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து, அதாவது சந்திர பகவான் மகர ராசியிலிருந்து பரணி நட்சத்திரம் வரலும் போறார். 1ஆம் தேதி ராத்திரி ஒரு 11:15 மணிக்கு பரணி நட்சத்திரம் போயிடுறார். இது மேஷ ராசியில் வருது. இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரமா இருக்கு. இந்த வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி அன்னைக்கு புத பகவான் சிம்மத்திலிருந்து கன்னியா ராசியிலையும் ஆட்சி பெற்று போறார். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா கன்னியா ராசிக்கு போய் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். மூல திரிகோணத்தில் இருக்க 30/9 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரும். அதனால சிம்மம் அதீதமாக சுபத்துவம் அடைகிறது. ஏன்னா குரு பகவானால் பார்க்கப்படுறதும் சிம்மத்திலேயே சுக்கிர பகவான் இருக்கிறதும் பெரிய ஏற்றம். சிம்மாதிபதியான சூரிய பகவான் ஆட்சி பெற்ற புதனோட இருக்கிறதும் பெரிய விசேஷம். சரி, இந்த வாரத்தில் பார்த்தேன்னா என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னா, இந்த வாரத்தில் திங்கட்கிழமையே ஏகாதசி. இந்த ஏகாதசியை பாப அங்குச ஏகாதசி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது புரட்டாசி மாசத்தில் வரக்கூடிய சுக்லபக்ஷ ஏகாதசியை பாபங்குச ஏகாதசி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஏகாதசி இந்திராதி தேவர்கள் எல்லாமும் இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறதா ஒரு இது. ஏன்னா அவர்களுக்கு எல்லா விதமான சம்பத்துகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 27ஆம் தேதி அன்னைக்கு பிரதோஷ காலம். சிவபெருமானை நந்தி தேவர் கும்பு மூலியமாக வழிபடுவதன் மூலியமாக எல்லா விதமான தோஷங்களும் நீங்கக்கூடியது. பிரதோஷ கால விரதமும் இருக்கும். பிரதோஷத்துக்கு சாயந்தரம் போய் கண்டிப்பாக ஒரு 5:45 6 மணி 6:15 மணிக்குள்ள சிவபெருமானை அந்த தீபாராதனை தரிசித்து வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். 29ஆம் தேதி பௌர்ணமி. 30ஆம் தேதி அன்னைக்கு மகாலய பட்சம். மகாலய பட்சம்ன்றது பக்ஷம்னா 15 நாள். அந்த 15 நாள் பௌர்ணமி அடுத்த நாளான பிரதமையிலிருந்து ஆரம்பித்து அமாவாசை வரலும் போகும். 15 நாள் போகிறது. எல்லாம் தேய்பிரையில் வரும். இந்த காலகட்டத்தில் முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதிகளை கொடுக்கறதும் செய்ய வேண்டிய கர்மாவை செய்வதும் நிச்சயமாக பண்ண வேண்டிய கடமையில் ஒன்று. இதன் மூலியமாக உங்களுக்கு குல விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் ஜாதகத்தில் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, பிறக்கக்கூடிய குழந்தைக்கு 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் லக்னமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் பண்ணிட்டே வந்துடலாம். இல்லைன்னா அந்த 1, 5, 9 பாவங்கள் கெட்டு போகும். அதாவது சுபர்களோ அசுபர்கள் பார்க்க, சுபர்கள் லக்னாதிபதி மறைஞ்சு போக, அதன் மூலியமாக பிரச்சனை வர, இதெல்லாம் வரக்கூடியது 1, 5, 9 மறைஞ்சு போகக்கூடியதோ, நீச்சப்படக்கூடியதோ, இல்லைன்னா அசுபர்கள் போய் உட்கார்றதோ அந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி கர்மாக்கள்லாம் பண்ணும்பொழுது முன்னோர்கள், உங்களுடைய மூதாதையர்கள் உங்கள் வீட்டிலேயே இருந்து ஆசீர்வதிக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றது காலம் காலமாக வழிபட்டு வரக்கூடிய விஷயம். சரி, மாலையபட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால தகப்பன் தாய் இல்லாதவர்கள் திதி கொடுக்க வேண்டியது கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய புரோகிதர்களை கேட்டு அதற்கேற்ற மாதிரி திதி கொடுக்கறது நல்லது. சரி, இந்த வாரம் யார் யாருக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம். இந்த வாரம் மகர ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி இந்த 4 ராசிக்கு சந்திராஷ்டம காலமாக. சரி, என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி, இந்த வாரம் 25/9/2023 முதல் 1/10/2023 வரை உண்டான காலங்கள் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத ஒரு ராசியாக பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இந்த வாரத்தில் இருக்கார். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் அதாவது அடுத்த மதத்தினர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும். புதிதாக உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. உங்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல 30ஆம் தேதி போயிடுற. இதன் மூலியமாக திக்பலம் அடையிறது பெரிய விசேஷம். சூரியனுடைய வீட்டில் இருந்தாலும் திக்பலம் அடைகிறதுனால அந்த வீட்டை சுபத்துவம் அடைக்கிறார். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறதன் மூலியமாக தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதுசாக கடன் வாங்குவீங்க. கடன் வாங்கக்கூடிய இடத்துலேருந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும்.
வீடு வாங்கக்கூடிய, இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போகிறார் இந்த வாரம். சூரியனோடு சேர்ந்து 4, 5 அதிபதிகள் ஆட்சி பெற்று போகிறது பெரிய விசேஷம். இவ்வளவு நாளாக திருமணமாய் அதாவது இதுக்கு குழந்தைக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. 27ஆம் தேதி புத பகவான் ஆட்சி பெற்று போகிறார் 5ஆம் இடத்துல, பெரிய விசேஷம். இந்த வாரத்தில் பார்த்தலையானால், அதாவது 24ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதியிலிருந்து 1ஆம் தேதி 1/10/2023 வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 9ஆம் இடத்துல இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறார். 9ஆம் இடத்துல ஆரம்பிக்கும் பொழுது அவர் 26ஆம் தேதி சாயந்தரம் 6:30 மணி வரலும் இருக்கார். சனி சந்திர யோகம் அமையிறது, புனர்ப்பு யோகம்னு பேர். சுக்கிர பகவானால் பார்க்கப்படுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலை சற்று செட்பேக் இருந்தாலும் பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். தொழிலில் பெரிய அபிவிருத்தி கிடைக்கும். 28ஆம் தேதி ராத்திரி வரலும் ஒரு 9:30 வரலும் அங்கே இருக்கார். தொழில் மிகப்பெரிய அபிவிருத்தி வரும். வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். அது 28ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி ராத்திரி 12 மணி வரலும் 11ஆம் இடத்துல இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். திடீர் பிரயாணங்கள் அமையும். எண்ணிய விஷயங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 11ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி உங்களுடைய ராசியை பார்க்க, அந்த 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். அது ஒரு பெரிய ஏற்றம். 5ஆம் அதிபதியும் பார்க்குறார். இதுவரையிலும் இந்த பெண்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படாமல் கர்ப்பப்பையில் பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கர்ப்பப்பையினுடைய பிரச்சனைகள் சற்று கம்மியாகி குழந்தை பேர், அதாவது இது ஃபார்ம் ஆகிறதுக்கு குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சூரியனும் சந்திரனும் 180 பாகையில் இருக்கிறதுனால பௌர்ணமி யோகம் வேறு வருது. 10ஆம் இடம் அதீத சுபத்துவம் பெறுறது. 10ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்துல, அதாவது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். 11ஆம் இடம் அதீத சுபத்துவம் அடைகிறது. லாபங்கள் எல்லா விதங்களிலும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 12ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். அது 30ஆம் தேதி ராத்திரி 12 மணியிலிருந்து 3ஆம் தேதி வரலும் இருக்கார். 3ஆம் தேதி கார்த்தால ஒரு 4:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா உங்களுக்கு சுப செலவுகள் அமையும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். வெளியூர் வெளிமாநில வெளிநாடு பிரயாணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். இதை தவிர இந்த வாரத்தில் இந்த ஷேர் மார்க்கெட்டில் திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் இந்த கலைத்துறையில் இருக்கிறவா, சாஃப்ட்வேரில் இருக்கிறவா, அந்த இதில் கலைத்துறையில் லைட் மேன்ஸு, இந்த டான்ஸு, அதாவது கோரியோகிராஃபி, இவாளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. பொதுவாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான வாரம். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வீரராக பெருமாள் திருவள்ளூருக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா இப்போ 30ஆம் தேதியிலேருந்து வாழையபட்சம் வேறு வீரராக பெருமாள் போயிட்டு சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.